இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன? MOU சைன் பண்ணுங்க, பணத்தை வாங்கிக்கங்க. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை. மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை அப்படி, மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை அப்படி. நான் கேட்கிறேன், மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்ட பிறகு 5 மாசம் ஆச்சு, 4.5 மாசம் ஆச்சு. நீங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்க. அதை சொல்லாம சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பைய சொல்றாங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? நடந்து முடிந்த பினான்சியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த பினான்சியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். அப்ப ஒரே ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரே ஆண்டுல 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும். டெப்ட் டு GDP ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடில்லை. கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி. போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ரெவென்யூ ரெசிப்ட் 3,31,569 கோடி ரூபாய் ஈட்டுவோம் என்று சொன்னார்கள். அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே 3,31,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுவோம். ஆனா 3,09,000 கோடி தான் வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஒரு ஆண்டு காலத்துல போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி 21,871 கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு, கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜிதமாகுது. ஹையர் எஜுகேஷன், காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க 8,505 கோடி. ஆனா போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது வெறும் 11 கோடி மட்டும்தான் அதிகம். அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போறோம், அதுக்கு நாங்க 1,380 கோடி ரூபாய் செலவு செய்ய போறோம்னு சொல்றாங்க இதே நிதிநிலை அறிக்கையில. ஆனா உயர்கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் 11 கோடி ரூபாயை உயர்த்திவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு 1,380 கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும்? அது ஒரு ஏமாற்று வேலை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது 12ஆம் வகுப்பை தாண்டி மேல படிக்கக்கூடியவங்க இந்தியாவில் தமிழகம் அதிகமாக 49 விழுக்காடு இருந்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது அது 47 விழுக்காடுக்கு வந்திருக்கு. அப்படின்னா 2% இந்த திராவிட மாடல் ஆட்சியில 2% மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது 2 விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு VB ராம்ஜி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக VB ராம்ஜியாக மாறி இருக்கிறது. போன ஆண்டு 29,000 கோடி 29,465 கோடி ஒதுக்கிய திமுக அரசு இந்த ஆண்டு வெறும் 28,687 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. எதற்காக இதை கேட்கிறேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 150 நாள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அதைவிட குறைவாக ஒதுக்கி இருக்கின்றார்கள். 40% VB ராம்ஜியினுடைய பட்ஜெட்டை மாநில அரசு கொடுக்கணும். இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டில் இவங்க இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு என்பது வெறும் ஒப்புகை சப்பானியாக மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து கலைஞர் கைவினை திட்டம். கலைஞர் கைவினை திட்டம் உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், கைவினை கலைஞர்களுக்கு நம்ம லோன் கொடுக்கறோம்னு. அந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வெறும் 23,879 பேர் தான் அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது MK ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க.
அப்பவே பல லட்சம் மக்கள் அந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்க. மத்திய அரசினுடைய போர்ட்டல்ல பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு தோராயமாக 8 லட்சத்துக்கு வேளாண் துறை பட்ஜெட்ல நல்லா வந்திருக்குன்னு சொல்லி வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே நான் டேட்டா கொடுக்குறேங்கன்னா என்னென்ன ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு. 3% தான் வளர்ச்சி. விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க. இந்த 5 வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க. ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 3% வளருது. 21 22 3, 22 23 3, சராசரியாக 3% மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியா ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் 3% வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட், அல்ல வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்? அதனால் வெள்ளை அறிக்கை விடட்டும். நீங்க அதிகமா வளர்ந்திருக்குன்னா என்ன வளர்ந்திருக்குன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி, வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்திருக்கு ஓவரால்? நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு 3% மட்டும்தான். அதை மாத்தி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு 3 பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க. மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சியை நம்ம பேசிட்டு இருக்கோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.